ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலர் மைக். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீஎம் சேனல். சேனலில் பார்க்குற நீங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ணிட்டு சேனலில் பாருங்கள். இன்னைக்கு நம்ம வந்து தெரு நாய்கள் நாட்டம். யார் இல்லை நாயினே தெரியல, அந்த அளவுக்கு இருக்கு பிரச்சனை. மனிதர்கள் நாயா இல்லை வந்து நாய்கள் நாயா அப்படிங்கிற மாதிரி. அதாவது உலகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ அந்த ஃபர்ஸ்ட் வந்துடும். நீயா நான் டாப்பிக்கில் வந்து நாய் ஆக்சுவலாக அந்த டாபிக் ஏற்கனவே ஆகி போயிட்டு இருந்துச்சு. இப்போ நீயா நானில் பேசணுன்னே கொஞ்சம் பூம் ஆயிடுச்சு. அந்த விஷயம் ஓஞ்சி இருந்தது, திருப்பி அது பூம் ஆயிருக்கு. அதில் ரெண்டு தரப்பு பேசுகிறாங்க. இதுல முதல்ல என்ன பிரச்சனைனா, தெரு நாய்கள்லாம், தெருவில் இருக்கிற நாயெல்லாம் வந்து குழந்தைங்களே சரி வயசானவங்கள கடிச்சு இந்த நாய்கள் கடிச்சுன்னா ரேபிஸ் வந்து ரொம்ப கொடூரமா வந்து இந்தியாவில் 100,000 மேற்பட்ட மக்கள் இறந்துட்டாங்க. பதிவு பண்ணாம நிறைய பேர் இறந்துருக்காங்க. அதனால இப்போ அதிகமா நடக்கிறதால வந்து அந்த நாய்களை பிடிச்சிட்டு கொண்டு போய் ஒரு கருத்தடை பண்றது, இல்லைன்னா கூட்டு போய் கொல்றது, இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, சொல்லிட்டு இருக்காங்க. இதை எதிர்த்து ஒரு கூட்டம் என்ன பண்ணுறதுன்னா, இதை மாதிரி பண்றது ஒரு வகையில தப்பு, என்ன இருந்தாலும் ஜீவன் தானே பண்றது தப்பு சொல்லி ஒரு ஒரு தரப்பினர் வராங்க. அதாவது ரெண்டு பக்கமும் நியாயம் இருக்கு. பாதிக்கப்பட்டவங்க சைட்ல நீ சொல்ற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி கிடைச்சிச்சு மனித உயிரோட மிருக உயிர் பெருசான ஒரு பக்கம் பேசுறாங்க. அவங்க சைட்ல பார்க்கும்போது நியாயமா இருக்கும். விலங்குகள் ஆர்வலர்கள் அதாவது விலங்குல பொதுவாக உயிரினங்களை மதிப்பாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, அது உயிரினம் தானே, அதை எப்படி நீங்க கொல்றீங்க, அது எப்படி மனசு வருது, அது உங்களுக்கு ஒரு ஜீவன் தான் சொல்றாங்க. இப்ப இந்த ரெண்டு பார்ட்டையுமே தெளிவா பிரிச்சது தான் நீயா நானில் வந்து இந்த ஷோல வந்து டிபேட் ஷோ நடத்திருந்தாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அம்மன்றவங்க பழைய ஆங்கராக ஒர்க் பண்ணவங்க பார்த்தீங்கன்னா ஃபேமஸாக வந்து அவங்கள வந்து ரொம்ப ட்ரோல் பண்ணி நிறைய வீடியோஸ் போட்டு, அது இல்லாமல் வேற அவங்க நீயா நானா கோபிநாத் என்ன பண்ணுறாரு, நாய்களை வந்து அகற்ற வந்து சொல்லியிருக்காரு. சொன்ன உடனே அவர் மேல இன்னைக்கு வந்து இந்த கோர்ட் வந்து நோட்டீஸ் அனுப்பியிருக்கு அவர் மேல, இந்த மாதிரி தவறு சொல்லி. அது உண்மையிலே இது 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 வந்து ரொம்ப சென்சிட்டிவான மேட்டருங்க. இது எப்படி கையாளுறன்றது கவர்மெண்டோட ப்ரொசீஜர் பொறுத்து தான் இருக்கு. இது வந்து அவங்க இதெல்லாம் வந்து ஒரு நாய் உயிர் முக்கியமா, ஒரு குழந்தை உயிர் முக்கியமா, குழந்தை உயிர் தான் முக்கியம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா இந்த விலங்குகள் ஆர்வலர் என்ன பண்றாங்க, நாயா இருந்தாலும் மனிதனா உயிர் இல்ல, அது நம்ம அதுவும் சொல்றோம். நம்ம அதுதான் சொல்றோம். இதுக்கான தீர்வு என்னன்னா, தெருநாய்களை கலெக்ட் பண்ணி ஒரு இடத்துக்கு கூட்டு போய் அங்க நீங்க தனிப்பட்ட போல நீங்க வளர்த்துங்க. ஏன்னா இந்த பிரச்சனை எல்லாமே நடக்காம இருக்குதுக்காக இல்ல. இப்ப நானா கேக்குறேன், இப்ப கால்நடை துறைகள் ஒண்ணு இருக்குல்ல, ஆமா, நீங்க எல்லாத்தையும் விட்டுருங்க. கால்நடை துறை ஒண்ணு செயல்பட்டு இருக்குல்ல, அந்த துறைகள் என்ன பண்ணலாம், அதை ஃபில்ட்ரேட் பண்ணலாம். எந்த நோய் தொற்று பாதிக்கப்பட்ட நாய்களை அதை மட்டும் தனிமைப்படுத்துறது, அதை கொண்டு போய் காட்ட விட்டாலும் நோய் பரவும். அந்த மாதிரி விஷயங்களை பாதிக்கப்பட்டதா அது உயிருக்கு ஆபத்து. அது எப்படின்னா ரொம்ப குடும்பம் பண்ணாம அதை நம்ம டிஸ்மஸ் பண்றது கரெக்டான விஷயம். முன்னெல்லாம் அது மாதிரி நடக்கும். நாய் பிடிக்கலாம், நாயை பிடிச்சிட்டு போவாங்க. 90s பீரியட்ஸ்ல என்ன பண்ணுவாங்க, நாய் பிடிக்கிற வண்டியே வருங்க. பாத்தீங்கன்னா நாய்க்கு லைசன்ஸ் வச்சிருந்தா தான் வச்சுக்க முடியும். ஆமா, வண்டி வரும். அப்ப வீட்டுல வளர்க்குற நாயை, நோய் இல்லாத நாய்களே பிடிச்சிட்டு போய் கொண்டு வாங்க, கரண்ட் ஷாக் வச்சு கொள்வாங்க. அதெல்லாம் ரொம்ப கொடுமையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ப்ளூ கிராஸ் வந்து கேஸ் போட்டு அதில் தடுத்து நிறுத்தினாங்க. ஏன்னா 1000 உயிர் தானே. ஆனா சில சோகமான சம்பவம் நடந்துட்டு இருக்கு கேரளாலையும் தமிழ்நாட்டிலும் சரி. ஏன்னா நாய் கிடைச்சி இந்த குழந்தைங்களுக்கு ரேபிஸ் தொற்று வந்துருச்சு அப்படின்னாக்க அதை காப்பாத்துறதுக்கான மெடிசன்ஸே கிடையாது. அது எப்படின்னா, ரேபிஸ் தொற்று இப்போ நம்ம விலங்குகள் ஆர்வலர்களுக்கு ஒரு விஷயம் சொல்றோம் என்னன்னு கேட்டீங்கன்னா, விலங்குகளுக்கு இந்த விலங்குகள் கடிச்சிச்சு அப்படின்னாக்கா நம்ம உடம்புல ரேபிஸ் வந்துச்சா அந்த சிம்டம்ஸே இருக்காது. என்ன தடுப்பூசி போட்டாலுமே செயல்பட முடியாத அளவுக்கு ரொம்ப நோய் தீர்மாயி போச்சு அப்படின்னாக்கா அவங்க 3 மாசம் 4 மாசம் கழிச்சு நாய் மாதிரியே அந்த எச்சில்லாம் ஊற்றி ஒரு மாதிரி ஆகி இறந்துடுறாங்க. அதுக்கான மெடிசன்ஸ் இன்ன வரைக்குமே சயின்ஸ் எஃபெக்டாக கண்டுபிடிக்க முடியல. அப்போ ஒரு கொடூரமான நோய் ஒன்று இருக்குன்னு தெரியுது இல்லை. அப்போ அதுக்கான விஷயங்களுக்கு எப்படி மேம்படுத்தலாம் திட்டங்களை, சுகாதாரத்துறை எப்படி தூண்டி விடலாம், நாய்கள் எப்படி கட்டுப்படுத்தலாம் சொல்ற விஷயத்தை யோசிக்கணும் தான். ஆனா அதுக்கு கொல்றது ஒரு தீர்வா எங்களுக்கு என்ன, அது ஒரு உயிர் தான். நம்ம வந்து அதை கொல்றது இது கிடையாது. இருந்தாலும் அதுங்களை கூட்டு போயிட்டு வெறி பிடிக்காத மாதிரி இருக்கிற மாதிரி அதுங்களுக்கு ஒரு ஊசி போட்டு வளர்க்கணும்னு சொல்றான். இல்ல, இது தடுக்கிறதுக்கான வழிமுறைகள் யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. ஆனா இப்ப உண்மை ஒரு உடனே வந்து நம்ம நாய்களுக்கு எதிரானவர்கள் அப்படி கிடையாது. இரண்டுமே உயிருங்கிறப்ப எப்படி அதை பிரிச்சு நம்ம பாதுகாக்கலாம் தான் நம்ம பார்க்கணுமே தவிர, அப்படி இதுக்கு சப்போர்ட் பண்றவங்கள நம்ம போய் அவங்களை திட்டக்கூடாது, அவங்களுக்கு போய் இவங்களை திட்டக்கூடாது. முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆனா அதுக்காக நாய்களை ஆதரிக்கிறோமா அப்படின்றதுல கிடையாது. நாய்களுக்கு நோய் தொற்று வச்சா நாயை கண்டிப்பா கிளியர் பண்ண வேண்டியது கடமை, கவர்மெண்ட் கடமை. எப்படி கொரோனா வந்ததப்போ மனிதர்களே இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறப்ப நாய்கள் வந்திருக்கிறப்ப அப்ப நம்ம கரெக்டா அப்புறப்படுத்தணும்ல அதை நம்ம. ஆமா, இப்ப இந்த மாதிரி விஷயங்களுக்கு கண்டிப்பா டெஃபினட்டா அதுக்கான தீர்வு கொண்டு வந்து ஆகணும். ஏன்னா மனித உயிர்களை கம்பேர் பண்ணுவோம். நம்ம என்ன எதுக்காக மனித உயிர்களை ஃபேமஸா பேசுறோம்னு கேட்டீங்கன்னா, மனித உயிர்கள்ன்றது பொது உயிரின்றது விலை மதிப்பு இல்லாதான். ஆனா மனிதன்றது ஒரு பேசக்கூடிய, வாழக்கூடிய ஒருத்தவங்க லைஃப்ல அவங்களால திருப்பி ஒன்று நாயில ரீப்ளே பண்ண முடியாது. ஆனா மனிதனால ரீப்ளே பண்ண முடியும். அது ஒரு குழந்தைங்கள பெத்து வளர்த்து அது ஒரு ஆளாக்குறவங்களுக்கு அதுக்கான எப்படி சொல்றது, அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். அவங்களால ஒரு இழப்பை தாங்க முடியாது. ஏன்னா அதுக்கான மருந்து என்னன்னா, வீட்டுல வளர்க்குற நாயெல்லாம் நம்ம பிடிச்சிட்டு போக சொல்லல.
தெருவுல அனாதையா சுத்தி கிடக்கிற நாய்ங்க தான் கடிக்கிறதுக்கு காரணம். ஆமா. அப்ப இந்த மாதிரி நாய்களை நீங்க என்ன பண்ண, நம்ம தேர்ந்தெடுத்து இந்த தெருல இந்த மாதிரி நாய் இருக்குன்னா அப்ப அவங்க என்ன பண்ணா, அங்க இருக்க ப்ளூ கிராஸ் அந்த நாய்களை கூப்பிட்டு போயிட்டு அவங்களுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் ஊசி போட்டு அங்கே வளர்த்துக்கணும். திருப்பி கொண்டு வராம. இப்ப சொல்ல ஒரு விஷயமே இதுதான். இப்ப ப்ளூ கிராஸஸ் வந்து ஒரு சப்போர்ட் பண்றாங்க, நாய்களை எதிர்த்து பிரச்சனை சொல்லிட்டு பேசுறாங்கல்ல, இது அவங்களே ஒரு கேர் எடுத்து அந்த நாய்களுக்கு தொற்று அப்படி பண்ணிட்டீங்கன்னா நாய்களுக்கும் உயிர் எந்த நாயும் உயிர் பிரச்சனை இல்லை, மனிதர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை கிடையாதுல்ல. ஆமா. இப்ப நான் இவ்வளவு பேசுற எனக்கே நாய்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். ஆனா இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல வளர்ந்த நாயை ஒண்ணு அடிச்சு போட்டாங்க, என்ன காரணங்க வெறி பிடிச்சி கடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த பையன் எல்லாம் தொடர்ந்து கடிச்சிட்டே இருக்கவுடனே அவங்க வீட்டுல சார்பவனுக்கும் ரொம்ப கோபமாயி அடிச்சு கொண்டாங்க. 2 நாள் நம்மள சாப்பிட முடியல, ஏன்னா கூடவே இருந்த ஒரு உயிரினம் அழிஞ்சிச்சுன்றதால மனசு கஷ்டம்தான். ஆனா அவங்க சைட்ல பார்க்கும்போது அந்த பையனுக்கு அந்த நோய் தொற்று ஏற்பட்டு ரொம்ப பாதிப்படைஞ்சு ரொம்ப எப்படியே கடல் புண்ணியத்தில் காவந்தாயி வந்துட்டாங்க. ஒருவேளை அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிருந்துச்சுன்னா அவங்க குடும்பத்துக்கு யார் பதில் சொல்லியிருப்பா? அதான் சொல்லுங்க, இந்த நாய் விரும்புற ஒண்ணு நாங்க பதில் சொல்லியிருக்கணும். அப்படி இல்லைனாக்கா அந்த நாய் வந்து பதில் சொல்ல முடியாது, ஏன்னா அது வந்து அஞ்சறிவு உள்ள ஜீவன், அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. அது தெரிஞ்சது சாப்பிட்டுட்டு கூடவே இருக்கும், அவ்வளவுதான். அது ஒரு நோய் கிருமி, அது போயிட்டு அதை வந்து கடிக்குன்னு சொல்லிட்டு வெறி பிடிக்க வச்சிடுது, வேற ஒண்ணும் இல்ல. அப்ப இதை எப்படி நோய் தொற்று எப்படி அழிக்கலாம்னு ஃபர்ஸ்ட் யோசிங்க. முடியாத பட்சத்துக்கு தவிர்க்க முடியாத சுச்சுவேஷன்ல மட்டும் அந்த நாயை வந்து என்ன பண்ணுங்க. இவர் வாய்ப்பு இல்லையா, அதுக்கு துன்புறுத்தாம அதை எப்படி டிஸ்போஸ் பண்ணணும், துன்புறுத்தாம கொல்றவா இருந்தாலும் துன்புறுத்தாம எப்படி கொல்லணும்ன்றத பாக்கணும். ஏன்னா நோய் தொற்று உருவாயிடுச்சுன்னா பண்ண முடியாது. இப்ப அந்த நாய்கிட்ட இருந்து இப்ப ரேபிஸ் என்ற நோய் தொற்று வந்துருச்சுன்னா அதை கண்டிப்பா அழிக்க முடியாது. இப்ப சயின்டிஸ்ட வந்து அதிகப்படுத்தி எப்படி அந்த நோய் தொற்றிலிருந்து காப்பாற்றலாம், தடுப்பூசி எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்ற பத்தி யோசிக்கணும்னு நான் சொல்ல வரேன். ஆக்சுவலா முடியாத பட்சம் இப்ப ஜாம்பிஸ் மாதிரி முடியாத பட்சத்தை ஜாம்பிஸ் கொள்றாங்கல்ல, முடியாத பட்சத்துக்கு ரொம்ப தவிர்க்க முடியாத காரணங்களுக்காக மட்டும் அதை எப்படி அது துன்புறுத்தாம இப்படி அப்புறப்படுத்தலான்ற பத்தி யோசிக்கணும். கொள்றதை ஃபர்ஸ்ட் யோசிக்கவே கூடாதுன்றது நம்ம கருத்து. ஆமா, இதுல தமிழ்நாட்டுல வந்து இந்த மாதிரி மிகப்பெரிய பிரச்சனை நடக்குது. அதே மாதிரி கால்நடைகளும் சரி, கால்நடைகளும் மாடுகள்லாம் ரோட்ல சுத்திட்டு இருக்கு, ரோட்ல நடந்து போறவங்க மேல முட்டு தூக்குது. அப்போ வளர்க்குறவங்க கால்நடைகளை சரியா அவங்க கொண்டு அவங்க வீட்டுல அவங்க கரெக்டா வளர்க்கணும், ரோட்ல போய் விடக்கூடாது. அது மாதிரி நாய்கள் வளர்க்குற நீங்க நாய் வளர்க்குறத வளர்ந்துக்கணும், வளர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம ரோட்ல தூக்கி விட்டுறது. அதாவது தெருநாய்க்களே இப்ப நீங்க அதிகமா சொல்றோம், நாய்களை எதுக்காக வந்து அது பாட்டு காட்டுல வாழ்ந்துட்டு இருந்த உயிரினம் தான், தேவையில்லாம மனிதன் தான் அதை பார்த்தா பரிணாம வளர்ச்சி கொண்டு வந்து வச்சுக்கிட்டோம். அப்ப அதை உருவாக்கி வெளில கொண்டு வந்தது மக்கள், மனிதனா பழக விட்டது நம்ம தவறுதான், பழக விட்டாச்சு. அப்ப அதை அந்த இனத்தை பாதுகாக்க வேண்டியது மனிதனாகிய எல்லாருடைய கடமையும் இருக்கு. ஆனா அதே சமயம் மனித உயிருக்கு ஆபத்துன்னும் போது அதுக்கான ஆக்ஷன் எடுக்க வேண்டிய நிர்பந்தத்துல கண்டிப்பா கவர்மெண்ட் தள்ளப்படுது. அப்ப அதுக்கு என்ன ஆக்ஷன் சொல்றது, இப்ப இவங்க சொல்றாங்கல்ல, இப்ப ப்ளூ கிராஸ்ல இருந்து வரவங்களா விலங்கு ஆர்வலர்னு சொல்றாங்க, நாய்களை கொள்ற தவறு சொல்றாங்கல்ல, அதுக்கு என்ன சொல்யூஷன் பண்ண சொல்லுங்க. அதை சொல்லுங்க தவிர நீங்க வந்து கொடி பிடிச்சிட்டு போராட்டம் பண்ண கூடாது. ஆமா, இதுக்கு என்ன பண்ணாது. இப்ப ரேபிஸ் வந்து பொண்ணுன்னு கேட்கிற மக்கள்கிட்ட கேட்கிறோம், இப்ப ரேபிஸ் வந்துச்சு, ஒரு நாய்க்கு வந்துருச்சு, கண்டுபிடிச்சிட்டீங்க, இல்ல அந்த ஏரியாவுக்கு வந்துருச்சு, அதை எப்படி கண்டுபிடிப்பீங்க, அதை எப்படி பண்ணணும்னு கவர்மெண்ட் நீங்க அறிவுறுத்துங்க. கண்டிப்பா நீங்க சொல்ற விஷயத்த நாய் இருக்கும்போது கண்டிப்பா கவர்மெண்ட் கேட்பாங்க. அதான் சொல்ல வரேன். என்னன்னா இப்ப நாய்களுக்கு பிரச்சனை, நாய்களுக்கு சொந்தம் எல்லாம் ஒண்ணு கூடி ஒரு போராட்ட அணியை ஏற்படுத்துறாங்க. இப்ப பாதிக்கப்படும் போராட்டம் பண்ணா 2 பேரும் போராட்டம் பண்ண முடிவுதான் இருக்கும் நிச்சயமா. அப்ப தவறு தானே அது. எங்க நம்ம எந்த இடத்த சரி பண்ற இடத்துல நம்ம இருக்குமோ அதை சரி பண்ணணும். மனுஷன் இந்த ரோட்ல போக சொல்ல முடியாது, ஆனா அந்த ரோட்ல இருக்க நாயை நம்ம அப்புறப்படுத்தலாம்ல, அதை நீங்க பண்ணணும்னு சொல்றாங்க. அதுக்கான பாதுகாப்புக்கு என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்க, நோய் தொற்று பராம என்ன விஷயம் பண்றீங்க? இப்ப சரி இவ்வளவு விஷயம் இருக்குல்ல, எத்தனை நாய்கள் வந்து வெள்ள தெருக்களை பிறந்துட்டு தான் இருக்கு, அதுக்கு யாரு இந்த 3 மாசம் தடுப்பூசி போடுறது கிடையாது. அதை சொல்லுங்க, அதை ஏன் கேர் எடுத்து அதுக்கெல்லாம் கொடி பிடிச்சி யாரும் வர மாட்டாங்க, பாதுகாப்புலயே நாங்க அதுக்கு வர மாட்டாங்க, வழிக்க இந்த மாதிரி பண்றான்னு சொல்லிட்டு ஒரு போராட்டம் வராங்க. அதெல்லாம் பண்ணாதீங்க. தமிழ்நாட்டுல வந்து யாருக்கும் பகையும் கிடையாது, மனிதர்கள் நல்லபடியா இயற்கையோட வாழணுங்கிறது எல்லாருக்கும் ஒரு ஆசையுமே தெரியுதான். அனைத்து உயிரினங்களும் சம்பந்தாங்க, எங்களுக்கும் தெரியும். இப்ப இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா எங்களோட கான்செப்ட் எப்படி கேட்டீங்கன்னா அனைத்து உயிரினும் சம்பந்தம் தான். ஆனா மனிதன் பாதிக்கப்படும் போது கொஞ்சம் தாக்கம் அதிகமா இருக்கும். ஆமா, ஏன்னா அதை உயிருக்கு உயிரை வளர்க்குறவங்களுக்கு, உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு நாய், ஒரு பேச முடியாத ஜீவனை இறந்து போனாலும் தாங்க முடியல, என்னாலையும் தாங்க முடியாது. ஆனா நம்ம கூட பேசிட்டு இருந்த ஒரு ஆள் ஒரு மறுநாள் இல்லை அப்படின்னு நினைக்கும் போது அவங்களால வெறுப்புணர்வு வரதான் செய்யும். இப்ப நீங்க ஒரு பையன் வளர்க்குறீங்க, ஒரு குழந்தை வளர்க்குறீங்க, அந்த பையன் வந்து நாளைக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அவங்க வெறுப்புணர்வு எப்படின்னா எப்ப இந்த இருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு கோவத்தை உண்டாக்கும். அந்த மாதிரி விஷயங்கள்ல தான் அவங்க அந்த மாதிரி பேசுறது. அப்ப அவங்க பேசுறது தவறு இல்லை, இவங்க சொல்றது தவறு இல்லைன்னு சொல்லிட்டு நியூட்ரல் பண்ணி தான் இந்த விஷயத்த சொல்ல முடியும். அதுக்கு என்ன சொல்யூஷன் பண்ணலாம் சொல்லிட்டு நிச்சயமா அந்த உணவு இந்த விலங்கு ஆர்வலர்கள் அரசாங்கம் தான் முடிவு எடுக்கணும். இதுல நம்ம ஆய்வு பண்ணி முடிக்கிறது ஒண்ணும் கிடையாது, ஒண்ணும் பண்ண முடியாது. எங்களை கிட்ட என்ன சொல்லுவோம்னா அனைத்து உயிரும் சமமா தான் பார்க்கணும். ஆனா கொஞ்சம் டாப் லீடிங்ல பிரச்சனை அதிகமாகும் போது ஒரு தவிர்க்க முடியாத சுச்சுவேஷன் சில முடிவுகள் எடுத்துதான் ஆகணும். இதை ஒண்ணும் பண்ண முடியாது.
அது என்ன எடுக்கலான்றத நீங்களே சொல்லுங்க. இதை பத்தி உங்களோட கருத்து என்னமோ நீங்க கமெண்ட்ல தெரிவிங்க. மத்த எந்த பிரச்சனையும் நீங்க அதையும் சொல்லு, கமெண்ட்ல தெரிவிங்க. நாங்க அதை பத்தி பேச தயார். ஆமா, தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. இது உங்க காலர் மைக் சேனல். அனைத்து உயிர்களும் சமமா வாழ்வதற்கே. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.